பழிவாங்க, ஜனங்களை தண்டிக்க, அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் யாருக்கு அதிகாரம் இருக்குதான்? அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. யார் கையில அதிகாரம் இருக்கு? யார் வாயில அதிகாரம் இருக்குது? துதிக்கிறாங்க. அவர்கள் வாயில். உங்க துதியை வச்சு நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? ஜாதிகளை பழி வாங்குவீங்க. உங்க துதியை வச்சு நீங்க ஜனங்களை தண்டிப்பீங்க. உங்க துதியை, உங்க வாயில வர்ற துதியை வச்சு அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளால் கட்டுவீங்க. பைபிள் சொல்லுகிறது. ஆமென். தேவன் எவ்வளவு துதிக்கிற ஜனங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லைங்க. சங்கீதக்காரர் சொல்ற, நான் சிறுமையும் எளிமையும். நீங்களும் நானும் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தான். ஆனா தேவன் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருங்க. அதை நீங்க முதல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அது உங்க சிந்தனையில் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். சொல்லுங்களேன் எல்லாரும், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னென்ன அதிகாரம் பாருங்க. இது நான் சொல்லல, பைபிள் வசனம் சொல்லுகிறது. இதனை விசுவாசித்தா என்றால், அருமையானவர்களே, பைபிள்ல அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகப்பட்ட வசனங்கள். இது நீ கையில எடுத்தேன்னா இது உனக்கு ஆசீர்வாதம், இது உனக்கு விடுதலை, இது உன்னை முன்னே கொண்டு போய்கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் கையில் இருபுறமும். வாயில துதி, கையில பட்டயம். என்ன பட்டயம்? நான் சொன்னேன், அது மாம்ச பட்டயம். இப்ப என்ன பட்டயம்? ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.